உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கடந்து போவது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அருமையானவர்களே, வேத புத்தகத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சீஷர்கள் எல்லாம் படகிலே ஒரு கரையிலிருந்து மறுகரை பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே ஆண்டவர் அதில் இல்லை. ஆனால் கடல் நடுவழியிலே போகும்போது ஆண்டவர் இந்த அருமையான மக்களை பார்த்து, நான் தான், பயப்படாதிருங்கள், இந்த கடல் கொந்தளிப்பதையோ இந்த காரியங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது இவர்களெல்லாம் ஆவேசம் என்று நினைக்கிறாங்க, இருட்டுக்குள்ளே வருகிற இந்த சூழ்நிலையை பார்த்து. அப்போது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நீரேயானால் நான் இந்த கடலின் மேல் நடந்து வருவதற்கு எனக்கு நீங்கள் கட்டளையிடுங்கன்னு சொல்கிறான். ஆமேன். அப்படி சொல்லும்போது நீ வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். உடனே இந்த அருமையான பேதுரு கடலின் மேல் நடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும்போது என்ன தெரிகிறது என்று சொன்னால், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமே, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய வாஞ்சை என்ன என்று நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவர் உடனடியாக அங்கே கட்டளையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இஃப் இட் இஸ் யூ கமாண்ட் மீ டு கம் டு யூ ஆன் த வாட்டர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவர் ஆண்டவர் சொல்கிறார், ஓகே யூ கம் என்று சொல்லும்போது இவன் அந்த தண்ணீரிலே நடக்கிறான். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு நாம் விரும்புகிறோம், இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பும்போது கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவராக இருக்கிறார். சங்கீதம் 20:4 நாம் வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி. ஆகையினால நாம் விரும்புகிறதை அவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். மகளே, நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி கேட்கிற காரியங்களை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி போல் நாம் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஒரு எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அது தண்ணீராக இருந்தால் கூட அது மேலே நடப்பதற்கு பேதுரு ஆசைப்பட்டான். அவன் வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றினார். அது அப்படி ஒரு நிறைவேற்றக்கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, நாம் என்னத்தை வாஞ்சிக்கிறோம், நான் நல்லா படிக்கணும், நல்ல ரிசல்ட் வரணும், நல்ல மார்க் கிடைக்கணும், எனக்கு மேல் படிப்பு இடம் கிடைக்கணும் விரும்புகிறோமா, ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். ஆமேன். என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும், என்னுடைய மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகணும், ஆமேன், மகள் திருமணமான மகளுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் சுகமாய் உண்டாகணும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோமா, ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்வார். அது மட்டும் இல்லை, ஆமேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், என் பிஸ்னஸில் எந்த ஒரு குறைபாடு வராமல் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோமா, தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஒரு சுகவீனமாய் அநேக நாட்களாய் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களா, என்ன செய்வோம் என்று சொல்லி யாரிடத்தில் போவோம் என்று அங்கலாய்க்கிறீர்களா, இயேசுவிடத்தில் வாங்க. இயேசுவே, என்னுடைய அருமையான மகனுக்கோ மகளுக்கோ தாயாருக்கோ தகப்பனாருக்கோ இப்படிப்பட்ட பலவீனம் தாக்கி இருக்கிறது, அநேக நாட்களாய் இதில் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆமேனப்பா, எங்கள் அருமையான குடும்பத்தின் மக்களுக்கு ஒரு நல்ல அற்புத சுகம் உண்டாகணும், நாங்கள் அதை வாஞ்சிக்கிறோம் ராஜா, எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே அப்படி என்று கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த அருமையான பேதுருக்கு எல்லாமே தெரியும். அந்த கடலில் உள்ள அனுபவங்கள் அதிகமாக உண்டு. எப்படி வலை வீசணும், எப்படி மீன்களை பிடிக்கணும், எப்படி நீந்தணும், எந்த அலை வருகிற நேரத்தில் எப்படி சமாளிக்கணும், காற்று வருகிற நேரத்தில் எப்படி இருக்கணும் என்று சொல்லி பல அனுபவம் பெற்ற அந்த பேதுரு தான். ஆனாலும் இந்த இடத்திலே அவன் அங்கே அந்த கடலிலே மூழ்கி போகும்போது ஆண்டவர் பயப்படாதே, அற்ப விசுவாசியாக இராதே என்று சொல்லி கரங்களை பிடித்து அவனை தூக்கி விடுகிற காரியத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஆகினால நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுல நம்ம போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய படகுல எந்தே ஒரு சூழ்நிலைகள், எதிர்காற்றுகள், புயல்கள், கடல் கொந்தளிப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும்போது அவர் நமக்கு மனம் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். 3 சுவிசேஷத்திலே இந்த படகிலே போகிற இந்த அனுபவ காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் மார்க் என்கிறவர் எழுதின அந்த நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், காற்று எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே மிகவும் வருத்தப்பட்டு செயல்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது படகுல இல்லை, அவர் தனித்து அவர் மலை மேல் ஜெபிக்கும்படியாக கடந்து போய்விட்டார். நடுக்கடலிலே போகும்போது இருள் நேரத்தில் இவர்கள் பிரயாசம் எடுத்து போகும்போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். தண்டு வலிக்கிறதிலே கஷ்டப்படுறாங்க. ஆமாம், அவர்கள் வேதனையோடு கூட மடும் பிரயாசம் எடுத்து, அலை ஒரு பக்கம் வீசுகிறது, காற்று ஒரு பக்கம் அடிக்கிறது, இதில் எப்படி போகிறது, எதிர்காற்றாக இருக்கிறதே, கொஞ்சம் முன்னேறி போகலாம் என்று சொன்னால் படகை பின்னோக்கி தள்ளுகிறதாக இருக்கிறது. ஈசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரவர்கள் அங்கே தண்டு வலிக்கிறார்கள். அப்படியே தண்டு வலித்து வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அவன் வேதனையோடு கூட அந்த படகிலே போகும்போது ஆண்டவர் அதை கண்டு அங்கே இறங்கி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவை வருத்தப்படுகிறதை கண்டு உடனடியாக அங்கே வந்து ஆண்டவர் அந்த ஆமேன் படகுக்கு நேராக வருகிறதை நம்ம பார்க்கிறோம். உதவி செய்ய வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமேன், உங்களுடைய வருத்தங்களை அறிவேன், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிற அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் வாழ்க்கை படகிலே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் எத்தனை முறை எவ்வளவாய் வருத்தத்தோடு கூட நம்முடைய பயணத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம், சஞ்சலத்தோடு கூட நம்முடைய பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆக இது என்றைக்கு தீரும், இந்த பிரச்சனை என்னைக்கு மாறும், எங்கள் வாழ்க்கையில் அவன் நித்தமும் கண்ணீரோடு தான் இருக்கணுமா, கடன் பாரத்தோடு இருக்கணுமா, வேதனையோடு தான் இருக்க வேண்டுமா, அல்லது படுத்த படுக்கையாகத்தான் இருக்கணுமா, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நான் இப்படி செலவழித்துக் கொண்டுதான் நான் இருக்க வேண்டுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய வருத்தத்தை பார்க்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் உண்டு. அவர் தூரத்தில் இருந்தாலும் அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 121ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய நிலைமைகள் நன்றாக தெரியும். அருமையான தேவ ஜனமே, அவர் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆகினால நம்முடைய பயங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே வச்சிருவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக நம்மோடு கூட பேசுகிற நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகினால் இப்படிப்பட்ட வாழ்க்கை படகிலே நம்ம போய்கொண்டிருக்கும் போது எத்தனை வருத்தம், எத்தனை பிரயாசம். நம்ம ஒரு பக்கத்தில் சம்பாதிக்கிறோம், அது எல்லாம் ஒரு பக்கத்தில் எப்படியோ போகிறது. பொத்தலான பைகளில் போட்டது போல காசெல்லாம் காலியாகி போகிறது. அப்படியானால் அது நம்மிடத்தில் தங்க வேண்டும், இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆண்டவரே, என்னுடைய பாடு இப்படி இருக்கிறது, என்னுடைய பிரயாசம் இப்படி இருக்கிறது, என்னுடைய கஷ்டம் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை பயணத்தை கொண்டு போக முடியலப்பா, என் குடும்ப பாரம் என்னை அழுத்துகிறது. ஆமென், என்னுடைய தாயார் பலவீனமாக இருக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்காக நாங்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோமா? இயேசுவிடத்தில் வருவோம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கை படகை நாங்கள் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வேதனையோடு கூட நாங்கள் பிரயாசம் எடுத்து போகிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, சத்துருவானவன் எதிர்காற்றாக வருகிறான் அப்பா. எங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆமென் அத்தனையும் அழித்து போடும்படியாய், ஆமென் எங்களுடைய ஆமென் சரீர பலத்தை ஆண்டவரே அழித்து போடும்படியாய் நோய்களை கொண்டு வந்துடுறான். ஆமென் வேலை வாய்ப்பை மடங்கடிக்க விடுறான். பலவிதமான பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் இல்லை. பல சூழ்நிலைகளில் எங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த எதிர்காற்றுகளை இயேசுவின் நாமத்தினால தடை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி வரும்போது ஆண்டவர் நம்முடைய படகுக்கு நேராய், நாம் இருக்கிற இடத்துக்கு நேராய், நாம் வேலை செய்கிற இடத்துக்கு நேராய், நம்முடைய வீட்டிற்கு நேராக கடந்து வருகிறார். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றுகிற அன்பின் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவராயிருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணமாக வரும்போது அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். முன்னே செங்கடல், பின்னே பார்வோன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே அவர்கள் அடிமைகளாக இருக்கும்போதெல்லாம் வருத்தத்தோடு கூட கூப்பிட்டார்கள், ஆண்டவரே, இங்கே நாங்கள் இப்படிப்பட்ட கஷ்டப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், என்ன எங்கள் ஆமென் கல் வேலைகளை செய்ய வைக்கிறாங்க, செங்கல் அறுக்க வைக்கிறாங்க, சுமை சுமக்க வைக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடையாது. ஆமென் ஆமென் சாட்டைகளை வைத்து அடித்து ஆளோட்டிகள் நிமித்தமாக எங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி
கூக்குரலிட்டார்கள், அபயமிட்டார்கள், கண்ணீர் விட்டார்கள். அவர்களுடைய கூக்குரலை கேட்டார், அவருடைய கண்ணீரை கண்டார். ஆண்டவர் ஒரு இரட்சகனை, ஒரு மோசையை அனுப்பி அவர்களுக்கு இறங்கி உதவி செய்தார். ஆமென். நாமும் அவரை கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்ய வருகிறார். அவரை நம்முடைய படகிலே ஏற்றிக்கொள்வோம். கொந்தளிப்பு அமரும். நாம் நம்முடைய எல்கைக்கு நேராக போக முடியும். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது யோவான் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அந்த பகுதிகளை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். இந்த படகுல ஆண்டவரை பார்த்த உடனே, கடலில் நடந்து வருகிறதை பார்த்த உடனே, ஆமென் ஆண்டவரே எங்கள் படகுல நீங்கள் ஏறிக்கொள்ளுங்க என்று சொல்லி அவரை ஏற்றிக்கொள்வதற்கு மனதாக இருந்தார்கள். அப்போது அவரை ஏற்றிக்கொண்ட உடனே அவர்கள் சேர வேண்டிய மறுகரை ஆமென் சுகபத்திரமாய் போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் நாமும் ஆண்டவரை வருந்தி அழைக்கும் போது நம்முடைய படகிலே வந்து அவர் பிரயாணப்பட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட அவர் பிரயாணப்பட விரும்புகிறார். நம்மை மறுகரை கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். நம்முடைய ஓட்டம் இங்கு முடிந்த பின்பு தேவனோடு கூட வாழக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு நம்ம கடந்து போகணும். அப்படினால் இந்த வாழ்க்கை பயணத்தில் அவரை நம்ம ஏற்றிக்கொள்வோம். என் இருதயத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே வாங்க ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல வாங்கப்பா, என் தொழிலில் நீங்கள் வாங்க ஆண்டவரே, ஆமே நீங்கள் எங்களோடு கூட பிரயாணம் பண்ணணும் என்று சொல்லி கூப்பிடும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நமக்கு சமாதானத்தை தருவார். ஒரு மோசே சொல்லுகிறான், நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இங்கிருந்து புறப்பட மாட்டோம் என்று சொல்லி. தேவ சமூகத்தை நித்தமும் நாடி தேடுகிறவர்களுக்கு தேவ சமாதானம் நிச்சயமாகவே ஆமேன் ஆமேன் நிறைவாக இருக்கும். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் ஆமீன் 11-12 வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது அந்த சூலமித்தி அல்லது மணவாட்டி மணவாளனை ஆமீன் அழைக்கிறாள். என் நேசரே வாரும், நாம் வயல்வெளிகளில் போய் கிராமங்களில் தங்குவோம். ஆமீன், திராட்சை தோட்டத்தில் உள்ள உச்சதமான கனிகளை நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுவரையிலும் அதுக்கு முன்பகுதியிலெல்லாம் வாசித்து பார்க்கும்போது அவள் நேசரை விட்டுவிட்டு ஓடுகிறத பார்க்கிறோம். இரவிலே படுத்து விட்டேன், நித்திரையாயிருக்கிறேன், நான் திரும்ப எப்படி எழும்பி நான் கதவை திறப்பேன் என்றெல்லாம் அங்கே மறுதளித்தவள் தான். அவன் நேசர் போன பின்பாக தேடி ஓடி அலைந்தவள் தான். ஆனால் இப்போதோ அவள் சொல்லுகிறாள், நேசரே நீர் வாரும், நாம் வயல்வெளிக்கு போவோம், நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம், உலகமெங்கும் போகணும். ஆமேன். வயல்வெளி என்பது உலகமெங்கும் போகிற காரியத்தை காட்டுகிறது. அதுக்கடுத்து கிராமங்கள் என்று சொல்லும்போது நாம் சுவிசேஷ ஊழியங்களை செய்யணும். இப்படியாக ஆமேன் அந்த நேசரை அவள் வருந்தி அழைத்தது போது நேசர் அவளோடு கூட போனதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல நாம் நேசர் இல்லாமல், ஆண்டவர் இல்லாமல், இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஆமேன் அது வீணாக போய்விடும். ஆக சீஷர்கள் அவர்களை அழைத்த போது அவர் படகில் ஏறினார். அவர்கள் சென்று சேர வேண்டிய மறுகரைக்கு சுகபத்திரமாய் சந்தோஷத்தோடு கூட கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஆகினால அருமையானவர்களே, ஒன்று நம்முடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இரண்டாவது நம்முடைய வேதனைகளை கண்டு அதில் உதவி செய்ய சகாயராக வருகிறார். மூன்றாவது அவரை நம்முடைய படகுல ஏற்றிக்கொள்ள நம்ம மனதுள்ளவராக இருக்கும்போது நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மை பத்திரமாய் கொண்டு போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். ஆண்டவரே, சீஷர்களை பார்த்து நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஆமேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமேன் அப்பா ஒவ்வொரு அருமையான சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆண்டவரே, நீர் எங்கள் பத்துக்கத்தில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவர், எங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் எதிர்காற்றுகள் நாங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிற இந்த வருத்தத்தின் மத்தியில் நீங்க வந்து உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே, நீர் எங்களோடு கூட பயணம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய படிப்பில் ஆண்டவரே, எங்களுடைய வேலையில், எங்களுடைய சூழ்நிலையில் நீங்க வந்துருங்க ராஜா. எங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துருங்க ஆண்டவரே. நீங்க வரும்போது நாங்கள் மறுகரை வந்து சேருவோம் ராஜா. நீர் இப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் பயங்களை எல்லாம் எடுத்து போடுங்க, எங்கள் குழப்பங்களை எல்லாம் எடுத்து போடுங்க. நல்ல தேவ ஆசீர்வாதங்களுக்கு பெருகும்படியாய் ஆண்டவரே உம்முடைய மனம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானம் எங்களுக்குள் பெருகட்டு ராஜா. கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக.